அனைவருக்கும் வணக்கம். இந்த கூடகை ரொம்ப மகிழ்ச்சி தரதா இருக்கு. எனக்கு சரவண மணிகண்டன் சார் பத்தி இவ்வளவு அவருக்கு இவ்வளவு பரிமாணங்கள் இருக்கு அப்படின்னு இன்னைக்குதான் சித்ரா மேமோட அறிமுக உரையிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு அறம் சார்ந்து எழுதுற ஒரு மனிதரோட கதையை டிரான்ஸ்லேட் பண்ணதை நினைச்சா இப்போ இன்னுமே மகிழ்ச்சியா இருக்கு. சரவண மணிகண்டன் சாரோட இந்த கதையை நான் டிரான்ஸ்லேஷனுக்காக பல முறை படிச்சேன். ஒவ்வொரு முறையுமே அவர் எவ்வளவு அழகா, ஆழமா, செறிவா வார்த்தைகளை பிரயோகிச்சிருக்காரு அப்படின்னு வியந்து வியந்து போய் படிச்சிருக்கேன். ஒரு மொழிக்கு எப்பயுமே ஒரு அழகியல் இருக்கும். இன்னொரு மொழிக்கு அதை மொழிபெயர்க்கும் போது முழுமையா அது சென்றடையுமா அப்படின்னா அதுக்கு நிச்சயமா நிறைய முயற்சி தேவைப்படும். உணர்வுகளை கடத்த முடியும். ஆனா சில சொற்கள் அது எந்த மொழியானாலும் சரி அந்தந்த மொழிக்குரிய அழகியல் வெளிப்படுத்துறதா இருக்கும். அதுக்கு சமமா இன்னொரு மொழியில வார்த்தைகளை கண்டுபிடிச்சு போடணும்னா 2 மொழிகளிலுமே தேர்ந்தவங்களா இருக்கணும். நான் அப்படியான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ஒரு குறுகிய கால பழக்கத்திலேயே என் மேல முழு நம்பிக்கை வச்சு அவருடைய கதையை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு எனக்கு கொடுத்தது எனக்கு அந்த நம்பிக்கையை காப்பாத்தணும் அப்படிங்கறத தாண்டி வேற எதுவுமே அந்த சமயத்துல தோணல. இந்த டிரான்ஸ்லேஷன் விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு சித்ரா மேம் மற்றும் சரவண மணிகண்டன் சாரோட நட்பு பத்தி குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். சில பேரோட தான் நமக்கு ஒரு குறுகிய காலத்திலேயே ஒரு கனெக்ட் வரும். அப்படி எனக்கு பரிசாக கிடைத்த மனிதர்கள் 2 பேரும் அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த இவங்க என்னன்னா, நான் இவங்களோட அறிமுகம் எனக்கு கிடைச்சது கலை மூலமா. கண்ணம்மா ஜோதியோட அம்மா அவங்கள எனக்கு ஒரு திருக்குறள் சார்ந்த ஒரு கிளப் மூலமா பழக்கம். ஒரு நல்ல தோழி. ஜோதியோட உலகம் ரொம்ப அழகா, ரொம்ப பியூரா இருக்கும். ஒரு தாயா பல சேலஞ்சஸை தாண்டி வந்த கலை மேலயும் எனக்கு பெரிய மரியாதை உண்டு. அவங்க கிட்ட ஒரு முறை பேசிட்டு இருந்தப்போ எங்களை மாதிரியான மனிதர்கள் உங்க உலகத்துக்கு என்ன விதமான வகையில பங்களிப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு சித்ரா மேமோட நம்பர் கொடுத்தாங்க. அப்ப நான் ஸ்கூலுக்கு போய் சித்ரா மேம், சரவண மணிகண்டன் சாரை சந்திச்சு சின்ன சின்னதா அவங்க கேட்ட சில விஷயங்களை வாய்ஸ் ஓவர், ப்ரூஃப் பாக்குறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். இந்த சமயத்துலதான் சரவண மணிகண்டன் சார் இந்த மாதிரி தன்னுடைய கதைய சாகித்ய அகாடமியில வாசிக்கணும், அதை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து தரணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. இதுக்கு முன்னாடி என்னுடைய பாட்காஸ்ட் லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் வழியா நான் புக் ரிவ்யூஸ், சில கவிதைகள், என்னுடைய சில கருத்துக்கள், கதைகள் வாசிக்கிறது இதெல்லாம் செய்துட்டு இருந்தேன். இந்த பாட்காஸ்ட் நான் ஆரம்பிச்சதுக்கான காரணம் எனக்கு தோணுன விஷயங்களை நண்பர்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான். அதோட படிக்க வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கேட்கறதுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும். என்னுடைய அம்மா ஒரு ஒரேஷியஸ் ரீடர், கணித ஆசிரியரா இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. என்னோட வாசிப்பு பழக்கத்துக்கு மூல காரணமே அவங்கதான். நிறைய வாசிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு 4 வருடங்களா கண் பார்வை ரெட்டினல் டீஜெனரேஷன் காரணமா குறைய ஆரம்பிச்சது. அதனாலதான் ஆடியோ புக்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் இப்படியான ஒரு உலகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற உந்துதல் எனக்கு ஏற்பட்டது. அதுதான் பாட்காஸ்ட் ஆரம்பிக்க எனக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாவும் இருந்தது. இந்த டிரான்ஸ்லேஷன் விஷயத்துக்கு வரலாம். சரவண மணிகண்டன் சார் என்கிட்ட கேட்ட உடனே நான் கொஞ்சம் கூட தயங்காம நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். பொதுவா நான் ஒரு விஷயத்த அவ்வளவு எளிது அப்படிங்கிற கோணத்துல அணுகவே மாட்டேன். ஆனா இது ஏதோ அவர் சொன்ன உடனே நமக்கு செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு விதத்துல ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி என்னோட டிரான்ஸ்லேஷன் அனுபவம் அப்படின்னு பார்த்தா, ஸ்மைல் அப்படின்னு ஒரு ஹிந்தி கவிதை நான் இருக்கிற ஒரு ரீடிங் வாட்ஸ்அப் குரூப்ல பகிரப்பட்டிருந்தது. அந்த கவிதை ரொம்ப நல்லா இருக்கும். அது இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலயும் பகிர்ந்து பல வியூஸ், கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் வியூஸ் எல்லாம் போன ஒரு அழகான கவிதை. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சில நண்பர்கள் இந்த கவிதை ஹிந்தியில இருக்கே, புரியலையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப ஏதோ ஒரு உந்துதல்ல அந்த கவிதையை மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு அதை ஒரு ஆங்கில கவிதையா மொழிபெயர்த்தேன். ரொம்ப விளையாட்டா ஆரம்பிச்ச அந்த செயல் நிறைய பேரால பாராட்டப்பட்டது. நண்பர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த கவிதை பகிரப்பட்ட இடங்கள்ல எல்லாம் நான் போய் யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் பகிர்ந்திருந்தாங்க, நானும் பகிர்ந்திருந்தேன் இதே ஆங்கில கவிதைய. அப்போ அந்த ஆத்தர் நயம் மிதா அந்த ஒரிஜினல் ஆத்தர் அவங்க அதை பாராட்டி இருந்தாங்க. இந்த ஒரிஜினல் வேர்ஷனை கொஞ்சம் மாத்தியும் ஒரு ஆங்கில கவிதை எழுதினேன். அதுவும் பலரால பாராட்டப்பட்டது. இந்த பேக்ரவுண்ட் இருந்ததாலேயோ என்னவோ சரவண மணிகண்டன் சார் கேட்ட உடனே எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லாம செய்திட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில சரின்னு சொன்னேன். நான் ஏதோ இந்த கதைக்கு 2 நாள்ல டிரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டேன்.
ஆனா இது ஒரு எவ்வளவு பெரிய ஹெர்குலியன் டாஸ்க் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்ச பிறகுதான் புரிஞ்சுது. பொதுவா ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கிற பிரச்சனைகள்னு பார்த்தா கல்ச்சுரல் நுவான்சஸ் சொல்லலாம். அதாவது தமிழ் கல்ச்சர்ல இருந்து நமக்கு ஒரு ஸ்பெசிபிக் கஸ்டம்ஸ் இருக்கும். தமிழ் கல்ச்சர்னு இல்லை, எந்த கல்ச்சரா இருந்தாலும். ஸோ அதை மாறாம இங்கிலீஷ்ல கன்வே பண்றது ரொம்ப சிரமம். அடுத்தது லிங்குவிஸ்டிக் டிஃபரன்சஸ். டோட்டலாவே ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்டான ஒரு லாங்குவேஜ் ஃபேமிலியை சார்ந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்தி அப்படின்னா தேவனாகிரி ஸ்கிரிப்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த சில லாங்குவேஜஸ் எல்லாம் அதே ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணா அதெல்லாம் ஹிந்தியில கன்வெர்ட் பண்றதோ அல்லது ஹிந்தியில இருந்த அந்த மொழிகளுக்கு கன்வெர்ட் பண்றதோ ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் இங்கிலீஷும் தமிழும் டோட்டலி வேற டிஸ்டிங்க்ட் வொகாபுலரி, கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிற லாங்குவேஜஸ். மூணாவது விஷயம் பார்த்தா பொயட்டிக் எலிமெண்ட்ஸ் சொல்லலாம். இந்த கதையில வந்து நிறைய பொயட்டிக் எலிமெண்ட்ஸ் இருக்கு, சில மெட்டஃபர்ஸ் இருக்கு, ஒரு ரைமிங் இருக்கு. இதெல்லாம் ஆங்கிலத்துல கொண்டு போறது சிரமங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கல்ச்சுரல் கான்டெக்ட், சோஷியோ பொலிட்டிக்கல் ரெஃபரன்சஸ் இதெல்லாமே பெரிய சேலஞ்சஸ் தான். அதே மாதிரி அந்த டோனல் ஷிஃப்ட்ஸ் பத்தியும் சொல்லலாம். இப்போ ஒரிஜினலோட ஃபிளேவரை லூஸே பண்ணாம அதே எமோஷனல் ரெசனன்ஸை கொண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். இதுல பெரிய விஷயம் இன்னொன்னு என்னன்னா கேரக்டர் நேம்ஸ். இப்ப தேவ கிருபை அப்படின்னா அந்த பேர்ல இருக்கிற அந்த அழக கண்டிப்பா அதே பேரை ஆங்கிலத்துல வச்சா நம்மளால சொல்லவே முடியல. கிரேஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆனா அது வேற பேர் ஆயிடும். தேவ கிருபை அப்படின்னு சொல்லும் போது ஆங்கில பேர்ல தேவ கிருபைன்னு வச்சாலும் அதனோட ஒரிஜினல் மீனிங் வந்து கன்வே ஆகல. இந்த கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி, அக்யூரசி மெயின்டைன் பண்றதெல்லாம் டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப முக்கியங்கிறது இந்த கதை வழியா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மியூசிக்காலிட்டியும் இருக்கும் இல்லையா ஒரு ஒரு லாங்குவேஜுக்கும், அதையும் ஆங்கிலத்துல நம்ம சிறப்பா கொண்டு போறதுங்கிறது நிறைய நேரத்துல சேலஞ்சஸா தான் இருக்கு. அந்த உணர்வுகளை சில நேரத்துல கடத்த முடியுமா ஒழிய அந்த வார்த்தைகளோட அழகியலை அப்படியே கொண்டு வர முடியுமா அப்படின்னா இன்னும் தேர்ந்தவங்களா இருந்தா கொண்டு போயிருக்கலாமா இருக்கும். இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க் வந்து எனக்கு இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் மேல ஒரு பெரிய மரியாதையும் உருவாக்குச்சு. எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண புத்தகங்கள் மேலேயும் ஒரு பெரிய மரியாதை வந்தது. எழுத்தாளர் எஸ்ரா நிறைய ரஷ்யன் லிட்ரேச்சர், ஜெர்மன் லிட்ரேச்சர் புத்தகங்கள்லாம் பரிந்துரைப்பாரு. நான் அதெல்லாம் வந்து சில புத்தகங்களை நம்ம தமிழ்லயோ ஆங்கிலத்திலயோ தான் படிக்கும்போது எனக்கு நிறைய முறை தோணி இருக்கு, என்ன இது வேற மாதிரி இருக்கு, அவ்வளவா ஒன்ற முடியலையே அப்படின்னு. அப்ப டிரான்ஸ்லேஷன் சரியில்லை அப்படின்னு நான் ஒத்த வார்த்தையில கமெண்ட் பண்ணி கடந்திருக்கேன். அந்த கமெண்ட்கான அடிதான் இந்த விஷயம்னு கூட நான் அந்த சமயங்கள்ல யோசிச்சிருக்கேன். அந்த ஒரிஜினாலிட்டியை மாத்தாம டிரான்ஸ்லேட் பண்றதோட கஷ்டங்களை இந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் மூலமா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இது ஒரு நல்ல அனுபவமா வாய்ப்பு அமைஞ்சது. அதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். சில உதாரணங்களை மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். பள்ளிக்கான விடுதியில் 15 பேர் கூட்டமாக ஒரு அறையில் தங்கி தரையில் பாய்களை வரிசையாக விரித்து 2 பாய்களுக்கு 3 பேர் என்று புழங்கியதாலோ என்னமோ பிரிட்டோ ஹோமில் 2 அல்லது 3 பேருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறைகள், அங்கு போடப்பட்டிருந்த நாடா கட்டில்கள், படிப்பு வீட்டு பாடம் என்ற சுமைகள் ஏதுமின்றி தங்களுக்கே சொந்தமான வானொலி பட்டிகளில் அண்ணன்மார்கள் சுதந்திரமாக பாடல் கேட்பது என பையன்களை அந்த பக்கமாக ஈர்த்த காரணங்கள் அநேகம். இது வந்து ஒரு சிங்கிள் சென்டென்ஸ், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை ஆங்கிலத்துல மொழிபெயர்க்க குறைஞ்சபட்சம் ஒரு 3 சென்டென்சஸ் தேவைப்பட்டது. தமிழ்ல ஒரு ஒன் ஷாட்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வந்து பல சென்டென்சஸ் அவசியமாது. அடுத்தது இந்த மாணவர்களின் உரைதலில் ஒரு நிமிடம், அது அது ரொம்ப அழகா இருந்தது. மாணவர்களின் உரைதலில் தங்கள் மடியும் அவர் உரையாடலில் மனமும் நிறைய கண்டிருப்பார்கள் போலும் அப்படின்னு. எவ்வளவு அழகான ஒரு வாக்கியம் இல்லையா? இது எப்படி கொண்டு வருது அப்படின்னா இங்கிலீஷ்ல எழுதுனது, they found solace in the filling of their laps with the sitting of the boys and warming of their minds in their conversations. இதை எழுதி கொடுத்து முடிச்சாச்சு. ஆனா அப்ப இன்னைக்கு காலையில நான் திருப்பி இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது இன்னொரு வாட்டி அட்டம் பண்ணலான்னு தோணுச்சு. அப்பதான் வந்து they discovered solace in the gentle weight of the boys resting in their laps and their conversations warmed their minds, weaving a comforting tapestry of connection and understanding. அப்போ என்னன்னா இன்னொரு வகையா கூட சொல்லலாம், they discovered solace in the gentle weight of boys nestled in their laps and the warmth that suffused their minds through their conversations. ஸோ இது மூலமா என்ன தெரியுது அப்படின்னா ஒரு விஷயத்த மறுபடியும் மறுபடியும் அட்டம் பண்ணும்போது அது இன்னும் அந்த அழகியல் கூடுது. அன்பார்ச்சுனேட்லி அதுக்கான டைம் வந்து கிடைக்கல. நானும் கொஞ்சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்ல
இது பண்ணதுனால நான் ஃபுல்லா என்னோட சின்சியரா பண்ணா கூட இன்னுமே அழகா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து திருப்பி இதை படிக்கும்போது தோணுச்சு. ஆனா தேங்க்ஸ் டு முருகானந்தம் சார், இத வந்து பண்ணதுக்கு அப்புறமா அவர் ஒரு முறை வந்து எல்லாம் பார்த்து அத வந்து ஒரு ஷேப்பு கொண்டு வந்து கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது நல்லா வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ணன்மார் வாங்கி வந்த சூட மிட்டாய்களின் சுகம் நீர்த்து போகாது, இப்போதும் நினைவடுக்குகளை நிறைப்பதில் நெகிழ்ந்து போகிறான் தமிழ். அதாவது மாதவண்ணனின் அலமாரி கடையில் அண்ணன்மார் வாங்கி தந்த சூட மிட்டாய்களின் சுகந்தம் நீர்த்து போகாது, இப்போதும் நினைவடுக்குகளை நிறைப்பதில் நெகிழ்ந்து போகிறான் தமிழ். அது புறக்கணிப்பால் அவர்களுக்குள் சீழ்கட்டி புறையோடி போயிருந்த அகப்புண்களை பிதுக்கி எங்களை அறியாமலேயே நாங்கள் களிம்பு தடவி கொண்டிருந்த பேரன்பின் பொற்காலம் என தனக்குள்ளேயே சொல்லிக் கொள்கிறான் தமிழ். இத வந்து முதல்ல என்ன பண்ணோம்னா, the sweet and flavor of the candy that the Annas bought from Madhavanna's cupboard shop has not faded away still. Even now, Tamil is faded away even now. Tamil got excited with the piling memories of these nostalgic feelings. அப்படின்னு இனி காலையில திருப்பி இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணப்போ, தமிழ் said to himself, it was the golden age of humans love and affection without even realizing that we were applying ointment, plucking out the sores that had இல்ல இது வந்து முதல்ல பண்ணது மன்னிக்கணும். தமிழ் said to himself, it was the golden age of humans love and affection without even realizing that we were applying ointment, plucking out the sores that the wounds that had festered in them due to neglect அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். இது இன்னைக்கு காலையில உட்காந்து மறுபடியும் இதை வந்து ட்ரை பண்ணப்போ இதெல்லாம் தோணுச்சு. The enchanting essence of the candy procured by Anna from Madhavanna's quaint cupboard lingers unabated, stirring Tamil's soul with a cascade of cherished recollections. Amidst the rush of nostalgia, Tamil finds himself enthralled, reflecting upon a bygone era suffused with the purest manifestations of human love and tenderness, blissfully unaware of the salve they inadvertently administered, addressing the dormant wounds of neglect. இதெல்லாம் வந்து இந்த தமிழ்ல இருக்கிற அந்த வார்த்தை பிரயோகம் வந்து ஆங்கிலத்துல அதே மாதிரி கன்வே ஆகணும்னா அதுக்கான ஒரு பலமுறை முயற்சி தேவை அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்ல வந்தேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் வந்து நிறைய இருந்தது. இந்த ரோசி அக்கா வேர் முறிந்து வீழ்ந்த மரங்களினுடைய வனம் அகன்றவள், ஆனால் கிருபா அக்கா அவள் காலத்திலேயே செழித்து கிடந்த சோலையிலிருந்து சிறகொடிக்கப்பட்டு கூடு கடத்தப்பட்டவள். எவ்வளவு கவித்துவமா இருக்கு. அதாவது அந்த ஹாஸ்டல் மூடினதுனால அங்க இருந்து வெளியில போனவங்க ரோசி அக்கா, ஆனா கிருபா அக்காவோட கதையை சொல்லும் போது வலுக்கட்டாயமா அவளுடைய காதலை வந்து அவள் காதல் தோர்த்து வேற ஒரு இல்லத்திற்கு மாற்றப்பட்டதை அவர் அவ்வளவு அழகா விவரிச்சிருப்பாரு. இது ஆங்கிலத்துல சொன்னப்போ, Rosie Akka had to leave that enchanting forest among the uprooted trees, but Kripa Akka's wings were broken and she was exiled from the oasis that had flourished in her time அப்படின்னு சொல்லிட்டோம். இத இன்னுமே அழகா சொல்லலாம் அப்படின்னு தோணப்போ, Rosie Akka reluctantly departed from the forest where uprooted trees whispered secrets of ages past. Meanwhile, Kripa Akka, with her wings shattered, endured exile from the once thriving oasis that had once known her grace. இப்படி சொல்லிட்டே போலாம். அந்த ஊப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அதுவும் அப்படிதான். பொன்னவாவும் பாண்டியும் ஓடி போய் திருமணம் செய்து விட்டது ஊப்பத்தலை கூடி அவர்கள் மேற்கொண்ட உடன்போக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. இதுக்கு ஆங்கிலத்துல எல்லாம் எப்படி போய் தேடுறது சொல்லுங்க? The elopement they had executed on mutual consent அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா அதெல்லாம் ஜஸ்டிஃபை ஆகுதான்னு எனக்கு தெரியல. இந்த அமுக்னிகள் அப்படிங்கிற வார்த்தை, குசும்பு அப்படிங்கிற வார்த்தை, இதெல்லாம் நம்ம மொழிக்கு உள்ள வார்த்தை இல்லையா? கதைன்னு பார்த்தா ஒரு 2 விளிம்பு நிலை இல்லத்துல இருக்க மாற்றுத்திறனாளி ஆண் பெண் காதல் சூழல் காரணமா நிறைவேறாம போற கதை தான். ஆனா சொல்லப்பட்ட விதம் எல்லா மனங்கள்லயும் தைக்கிற விதமா அமைஞ்சு ரொம்ப அருமையா இருந்தது. இந்த நிகழ்வுக்கு முன்னாடி பாட்காஸ்ட்ல அந்த கதையை வாசிச்சா நிறைய பேர் கேட்க முடியும் அப்படின்னு பாண்டியரஞ்சன் சார் என்கிட்ட கேட்டப்போ எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்குமான்னு சந்தேகமா தான் இருந்தது. ஆனா நிகழ்வுக்கு வர எல்லாரும் அதை கேட்டுட்டு வந்தா இன்னும் இந்த நிகழ்வோட கனம் கூடி நாம சரவணன் மணிகண்டன் சாருக்கு செய்யற சரியான மரியாதையா இருக்கும்னு தோணுனதுனால
முந்தின நாள் தான் ஒரு இரவு 1 மணில இருந்து 4 மணி வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணி அந்த பாட்காஸ்ட் ரிலீஸ் பண்ணேன். அதுக்கு நிறைய வரவேற்பு இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இந்த கதையை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க. மெயில்ஸ் வந்தது, வாட்ஸ்அப்ல குறிப்பிட்டிருந்தாங்க. தற்செயலா இந்த கதையை வந்து குட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்தது தேவ கிருபை அப்படின்னு தான் சொல்லணும். சரவண மணிகண்டன் சார் மென்மேலும் வளர்ந்து நிறைய கதைகள் எழுதி நிறைய அறம் சார்ந்து இயங்கி எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு இதை தொடர்ந்து வந்து அவருடைய எழுத்துக்கள் மூலமா செய்யணும்னு என்னுடைய வாழ்த்தையும் என்னுடைய பிரார்த்தனைகளையும் வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி.